ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து அரைக்கீரை வச்சுருக்கேன். இந்த அரைக்கீரையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடையல், அப்படி இல்லைனா மசியல் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரை வந்து அரைக்கீரை வந்து சின்ன சின்ன தளிர்கீரை இருக்கும், முரட்டு கீரையாக இருந்துச்சு, அதாவது நல்ல கடினமான இலையாக இருந்துச்சுன்னா ருசி இருக்காது. கொஞ்சம் பிஞ்சு இலை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீரை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் காம்புகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இலையை மட்டும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இலையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் நல்லா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழுவி எடுக்க போகிறோம். கீரையை வந்து 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கழுவி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிருமிகள் தான் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போயிடும். இப்போ உப்பு போட்டு கழுவி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு செம்பு தண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கீரைக்கு வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி. புளி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்காம தான் செய்ய போகிறேன். அது கூட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, மிளகாய், இது கூட தேங்காய் சேர்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரைச்சி எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்தோம் அப்படின்னா கீரை இன்னும் நல்லா என்ன செய்யும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயமும் தக்காளியும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு, கீரையுமே பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. கூடுதலாக தண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டைம் தான், மதியம் மட்டும் தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து அரைக்க போகும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 2 டைம் சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். கீரை வேக வைக்கிறப்பவும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீரை நல்லா வேகணும். ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் நம்ம கடைசி சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு சைடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாளிச்சிக்கோங்க. கடுகு போட்டு ஜீரகம் போட்டு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிங்க அப்படின்னா கீரை இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். கடுகு கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தாளித்து இந்த சைடு ஊற்ற போகிறோம். அதுக்குள்ளே இந்த கீரை ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிமே அடுத்து நம்ம வந்து தாளித்தது கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷ் கலராக மாறணும். நல்ல ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. ரொம்பவும் கருகிடக்கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. இந்த கலர் வந்தோடனே அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே இந்த பேனுக்கு மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறப்ப ரொம்ப சவுண்டு வரும். அடுத்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா பேன் வந்து கூலாயிடும். இப்போ வந்து இந்த ரசம் வந்து கீரையிலேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கீரையை தனியாக எடுத்தாச்சு. இது ஒரு மத்து போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா கடைய போகிறோம். நான் வந்து கீரையை கட் பண்ணலை, மத்து வச்சு கடைய போகிறேன் அப்படிங்கிறதுனால எப்போவுமே கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசித்து செய்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கீரையை கடைஞ்சி சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கீரையை வந்து நல்லா கடையணும். ஒரு 10 நிமிஷமாவது என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கடையணும். அப்போ தான் அந்த இலை எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கடைஞ்சிருக்கேன். கொஞ்சம் தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸ்மாஷ் ஆகிருக்கு. அந்த இலையிலே கொஞ்சம் காம்பு இருக்கும். அதனால் நம்ம கீரையை என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் நல்லா கடைய முடியுமோ கடைஞ்சிக்கோங்க. வெறும் பாத்திரத்தை மட்டும் கீழே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாத்திரமும் சேர்ந்து சுற்றும். அதனால் நான் ஒரு சின்ன மேட் வச்சு அது மேலே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீரை எப்போவுமே வைக்கணும். அப்போ தான் கடையிறப்ப நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கீரையை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கடைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கடைஞ்சால் போதும். நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் இந்த கடையிற டயத்தில் ஊற வச்ச புளியை அந்த கூட சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை ஓரளவு நல்லா மசிஞ்சிச்சு. அந்த அடுப்பில் வச்சுருக்கிற பேனில் இருக்க தண்ணி ரசம் மாதிரி வச்சுருக்கதும் என்ன செய்யும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கீரை வந்து கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியை வற்ற விட்டுருங்க. இல்லை கீரை வந்து தண்ணி பதம் வந்து இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கீரையை வந்து நல்ல கெட்டியாக இருந்தால் இந்த தண்ணி வந்து வற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா கீரை வந்து கெட்டி தன்மைக்கு வந்துடும். இதை நீங்கள் ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதி கொஞ்சம் கீரையில் ஊற்றிட்டு மீதி ரசமாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மொத்தத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த கீரை கூட சேர்த்துட்டேன். கீரை கெட்டியாகணுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு மீதியை அப்படியே ரசமாக சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து ஒரு சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மல்லி இலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கீரை கடையில் வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.